ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புனித வெள்ளி சிலுவை வசன தியான ஆராதனையை காண்கின்ற கேட்கின்ற யாவருக்கும் சிலுவை உபதேசத்தினால் வருகிற பலன் உண்டாகும்படி நான் வாழ்த்துகிறேன். ஆதாரமாக எடுத்துக்கொள்கிற வேத வாக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவை என்றால் என்ன? ரோமர்களுடைய ஆட்சியின் போது கைதிகளை கொல்லக்கூடிய, ஊருக்கு புறம்பே மரத்திலே தூக்கி யாவரும் பார்க்கும்படி கொல்லக்கூடிய ஒரு கொலைக்கள கருவி. இந்த சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்பதாக யூதர்கள் எண்ணினார்கள். பல்வேறு நாடுகளிலே பல்வேறு விதமாக கொலை குற்றம் செய்தவர்களை தீர்ப்பிடுகிற ஒவ்வொரு காரியம் இருந்தாலும் அங்கே ரோமரின் ஆட்சியிலே யூதர்களுக்கு சிலுவை மரணம் அப்படிப்பட்ட கொடும் தண்டனை இருந்தது. இன்றைக்கு இந்த சிலுவையினுடைய உபதேசம் என்ன? சிலுவையினுடைய உபதேசத்தை நாம் புரிய வேண்டுமென்றால் திருமறையிலிருந்தே நாம் புரியலாம். ஒன்று, ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த பெரிய வாக்கை நிறைவேற்றிய பிற்பாடு நடைபெறுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே ஆபிரகாமை ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். நீ 100 வயதிலே வாக்குத்தத்தத்தின் மகனாகவும் உன் வயதான காலத்திலே நீ பெற்ற உன்னுடைய உரிமை மகனாகவும் இருக்கிற ஈசாக்கை நான் சொல்லுகிற மலையிலே, மோரியா மலையிலே நான் சொல்லுகிற இடத்திலே நீ தகன பலி இட வேண்டும் என்று சொல்கிறார். தகன பலி என்றால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒன்றுமில்லாமல் அது மிஞ்சுவது சாம்பல் என்கின்ற நிலையிலே தகனித்து விடுவது, எரித்து விடுகிற ஒரு பலி. 100 வயதிலே ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்த ஆண்டவர், வேத வியாக்கியானிகள் அபிப்பிராயப்படுகிறார்கள் அவனுக்கு ஒரு 16 வயது இருக்கலாம் என்று அபிப்பிராயப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாலிப பருவத்திலே ஆண்டவர் அவனை எனக்காக மோரியா மலையிலே பலியிடு என்று சொன்னதினாலே அழைத்து கொண்டு காலையிலேயே ஆண்டவர் சொன்ன அந்த மலைக்கு செல்கின்றார். செல்லும் பொழுது அங்கே 2 பேரும் பேசுகிறார்கள். அப்பா, எங்கே செல்கிறோம்? ஆண்டவருக்கு நாம் வழிபட செல்கிறோம். எப்படி வழிபட வேண்டும்? பலியிட்டு வழிபட வேண்டும். அப்பா, அப்படியானால் இங்கே விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்ற ஒரு கேள்வியை மகன் ஈசாக்கு எழுப்புகின்றார். இருவரும் கூடி போகும் பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், தேவன் தமக்கு பலிக்கான ஆட்டை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்கிறார். இப்போது பலிபீடம் கட்டுவதற்கு அடிப்படையிலே கற்களை வைத்து பலிபீடத்தை எழுப்ப வேண்டும், கற்களின் மேலே விறகை அடுக்க வேண்டும். இந்த காரியத்தை எல்லாம் ஈசாக்கு அங்கே தகப்பனோடு சேர்ந்து அவைகளை எல்லாம் செய்து முடிக்கிறார். இப்பொழுது அந்த வேளையிலே ஆபிரகாம் மனதை கடினமாக்கி ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிந்து, என்னுடைய மகனை தகன பலியாக நான் கொடுக்கும் பொழுது இந்த மிஞ்சுகிற சாம்பலில் இருந்தும் ஆண்டவர் மறுபடியும் ஈசாக்கு எனக்கு தருவார் என்று நம்பி அவன் ஈசாக்கினுடைய கால்களை கட்டி கைகளை கட்டி பலிபீடத்திலே கடத்தி அங்கே அவனை பலியிடுவதற்கு ஆயத்தமானான். அருமையானவர்களே, அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமை பார்த்து, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார். இப்போது பலிபீடம் கட்டி ஆயிற்று. ஆனால் பலி இடப்படவில்லை.
பிரமாணத்திலே பலிபீடம் கட்டினால் பலியிடப்பட வேண்டும். ஆகவே ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை விடுவித்துவிட்டு பலி பொருள் ஏதாவது கிடைக்குமா என்று கண்களை ஏறிட்டு பார்க்கும் பொழுது, அங்கே முன்னாக ஏறிட்டு பார்க்கும் பொழுது பின்னாக அங்கே புதருக்குள்ளே அங்கே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து அங்கே அந்த பலிபீடத்திலே கடத்துகிறார். இப்பொழுது கற்பனையாக எண்ணி பார்ப்போம். அந்த ஆட்டுக்கடாவும் ஈசாக்கும் பேசுகிறதாக நினைத்து பார்த்தால், ஈசாக்கு சொல்லியிருப்பான், ஆடே ஆடே, பலியிடப்பட வேண்டியவன் நான், ஆனால் பலியிடப்பட போகிறது நீ. எனக்காக என்னுடைய இடத்திலே நீ பலியிடப் போகிறாய். நீ ஒருவேளை இந்த பலிபீடத்திலே பலியிடப்படாவிட்டால் நான் ஜீவனோடு இருக்க முடியாது என்று பேசியிருக்கலாம். அருமையானவர்களே, இதுதான் சிலுவையின் அர்த்தம். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு எடுத்துக்கொண்டு நம்முடைய இடத்திலே, நம்முடைய அக்கிரமத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார் என்பதுதான் சிலுவையின் அர்த்தம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு வேறொன்றும் இல்லை. அப்படிப்பட்ட அன்பிற்கும் மேலான அன்பை பாவிகளான நம்மீது இயேசு காண்பித்தார் என்பதை நாம் படிக்கின்றோம். இதுதான் சிலுவையின் அர்த்தம். இன்னொரு உதாரணத்தையும் இந்த சிலுவையின் உபதேசத்தை குறித்து உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு நீங்கள் பார்க்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 16 - 21, மார்க்கு 15ஆம் அதிகாரம் 9 - 15, லூக்கா 23ஆம் அதிகாரம் 17 - 25, யோவான் 18ஆம் அதிகாரம் 39, 40 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசுவானவர் தன்னுடைய 3.5 ஆண்டு கால அந்த திருப்பணியை அவர் நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றி முடிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே சிலுவை பயணம், அவர் குற்றமற்ற பரிசுத்தராகிய நீதிபரராகிய இயேசுவை சிலுவையிலே அடிக்கும்படியாக அங்கே தீர்ப்பிடப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே அவருக்கு பதிலாக பரபாஸ் என்கின்ற கொலை குற்றத்தை செய்யக்கூடிய, கலகம் விளைவிக்கக்கூடிய, தண்டனைக்கு பாத்திரராயிருக்கின்ற பரபாசை விடுதலை செய்கின்றார்கள். பரபாஸ் ஒரு பக்கம் விடுதலையாகி வெளியே வருகிறான். அவனுக்கு நடந்தது ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். எதற்காக எனக்கு விடுதலை? நான் இந்த குற்றத்திற்கு பாத்திரவான். எத்தனையோ கொலைகளை செய்திருக்கிறேன், அநியாயத்தை செய்திருக்கிறேன், பாதகம் செய்திருக்கிறேன் என்று அவன் வெளியே வரும்பொழுது நாம் கற்பனையாக எண்ணி பார்ப்போம் என்றால், அவன் அப்படியே செல்லும் பொழுது ஒரு திரள் கூட்டம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. அங்கே 3 சிலுவைகள், அந்த நடு சிலுவையிலே இயேசுவானவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது, எனக்கு பதிலாக என்னுடைய இடத்திலே, நான் சாக வேண்டிய இடத்திலே இதோ இந்த இயேசு கிறிஸ்துவாகிய நீதிபரராகிய பரிசுத்தரான ஆண்டவர், பாவமற்ற ஆண்டவர், அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அவர் இந்த சிலுவையிலே அடிக்கப்படாவிட்டால் மற்ற கள்ளனைப் போல நானும் இந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டு நான் வாழ்வை இழந்திருப்பேன் என்று பரபாஸ் நினைத்தான். அருமையானவர்களே, இதுதான் சிலுவையின் அர்த்தம். ஆண்டவர் ஒரு பரபாசுக்காக மட்டுமல்ல, முழு மனுக்குலத்திற்கும் பழுதற்ற ஒரே பலியாக, நீதிபரராக, பாவம் மற்றவராக ஆண்டவர் தம்மையே கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அதற்காகத்தான் இன்றைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். துடியாய் துடிக்கிறது. அவருடைய அருள் வாய் மொழி திறக்கிறது. அதிலிருந்து அருள் சுரக்கும் வார்த்தைகள் வருகின்றன. அவைகள் நம்மை உயிர்ப்பிக்கின்றன. இந்த சிலுவையினுடைய உபதேசம் அது நமக்குள்ளே ஒரு பலனை கொண்டு வர வேண்டும். அருமையானவர்களே,
நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஆந்திராவிலே வல்லிக்கொண்டா என்ற ஒரு இடம் இருக்கிறது. 2005 நவம்பர் மாதம் மழை காலத்திலே அந்த ட்ரெயினை ஓட்ட வேண்டியவர் மிஸ்டர் சாமுவேல் என்று 53 வயதுடைய ஒருவர் ஓட்டினார். அவர் அன்றைக்கு ஓட்ட வேண்டிய டிரைவர் அல்ல, ஓட்ட வேண்டியவர் டேவிட் என்பவர். அவர் குண்டூரிலே தனக்கு குடும்பத்தை பார்க்க வேண்டும், ஆகவே எனக்கு பதிலாக இன்றைக்கு நீ ஓட்டு, உனக்கு பதிலாக இன்னொரு நாள் நான் ட்ரெயினை ஓட்டுகிறேன் என்று இந்த சாமுவேல் என்பவர் ட்ரெயினை ஓட்டினார். 2005 நவம்பர் மாதம் பெருமழையிலே இந்த ட்ரெயின் போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு காட்டாற்று பாதை, அந்த காட்டாற்று பாதையிலே மழை நிமித்தமாய் பெருவெள்ளம் அது அடித்து கொண்டு போய்விட்டது தண்டவாளத்தை. ட்ரெயின் அந்த மழை வெள்ளத்துக்குள்ளே சென்றது. அந்த ட்ரெயினை ஓட்டி சென்ற சாமுவேல் உட்பட அதில் பயணம் செய்த ஏராளமான பேர் மரித்து போனார்கள். கேள்விப்பட்ட டேவிட் ஓடி வந்தான். அந்த ட்ரெயினிலே மீட்கப்பட்ட பிணங்களை பார்த்து, தனக்கு பதிலாக ஓட்டி சென்ற சாமுவேலை பார்த்து, ஐயோ சாமுவேலே, இன்றைக்கு நான் மரித்திருக்க வேண்டும், நீ அல்லவா எனக்காக உயிர் கொடுத்திருக்கிறாய், நீ இல்லை என்றால் நான் இன்றைக்கு மரித்திருப்பேனே என்று கதறி அழுதான் என்பதை நான் பார்க்கிறோம். இதுதான் சிலுவையின் உபதேசம். அருமையானவர்களே, இந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். 1830 அமெரிக்க நாட்டினுடைய பிரசிடென்ட்டாக ஜாக்சன் என்பவர் இருந்தார். அந்த நாட்களிலே ஜார்ஜ் வில்சன் என்ற ஒரு குற்றவாளியும் இருந்தார். அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த ஜார்ஜ் வில்சன் என்பவருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அங்கே பிரசிடென்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். ஐயா, அவனை மன்னித்து விடுங்கள், இனி அவன் திருந்தி வாழ்வான் என்று கடிதம் எழுதினார்கள். அதன்படி பிரசிடென்ட் ஜாக்சன் இந்த ஜார்ஜ் வில்சனுக்கு ஒரு விடுதலை பத்திரத்தை எழுதினார். உன்னை நான் விடுதலையாக்குகிறேன், நீ இனி மனம் திரும்பி வாழ் என்று அவனுக்கு அனுப்பினார். இதை வாங்கிய ஜார்ஜ் வில்சன் அமெரிக்க பிரசிடென்ட் ஜாக்சன் எழுதிய அந்த கடிதத்தை வாசித்தான், மறுபடியும் வாசித்தான், மடித்தான், கிழித்தான், எரிந்து விட்டான். இப்பொழுது அங்கே சட்டத்திலே ஒரு பிரச்சனை. ஒருவனுக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு உரிமை இருக்கிறது. அந்த மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சட்டத்திலே இடமில்லை. ஆகவே நாட்டினுடைய சட்ட மேதைகள் எல்லாம் கூடினார்கள். அப்பொழுது அதிலே ஒருவர் சொன்னார், பிரசிடென்ட் ஜாக்சன் ஐயா அவர்களே, நீங்கள் கொடுத்தது விடுதலை பத்திரம், அதை நீங்கள் ஒரு தாளிலே கொடுத்தீர்கள். அவன் அதை விடுதலை பத்திரமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, தாளாக ஏற்றுவிட்டான். ஆகவே நீங்கள் சட்டத்தின்படி அவனை தீர்ப்பளித்து விடுங்கள் என்று சொன்னார். அவனுக்கு என்ன நடந்தது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சட்டத்தின்படி அவன் தீர்ப்பளிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாம் யோசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை மட்டும் வைத்து நான் முடிக்கிறேன். உபாகமம் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். சிலுவையிலே துடியாய் துடித்த ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கும்படியாய் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த உபதேசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதனாலே நாம் பலமடைவோம். ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்த இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது தானே நம்மிலே ஒரு புதிய வல்லமையை ஆண்டவர் தருவாராக. ஆமேன், ஆமேன். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்ற
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை தியான நாட்களில் முதலாவது வார்த்தையை குறித்ததான ஒரு சிறிய விளக்கத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக கண்களை மூடி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் இந்த சிலுவை தியான நாட்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை, விலையேறப்பெற்ற ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கிறதிலே மகிழ்ச்சியும் ஆண்டவரை ஊக்கமும் பெறுகிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாக எங்கள் வாழ்க்கை, எங்கள் சமுதாயம், எங்கள் உலகம் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 வசனத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தை காணப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசுவை கபாலஸ்தலம் என்கிற இடத்திலே அவர்கள் சிலுவையில் அறையும் பொழுது வலது பக்கத்தில் ஒரு கள்ளனையும் இடது பக்கத்தில் ஒரு கள்ளனையும் சிலுவையில் அறைந்த பிறகு இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனதிலிருந்து எடுத்து இயம்பினதான முதலாவது அர்த்தமுள்ள மிக ஆழம் நிறைந்த ஒரு வார்த்தை. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். Luke chapter 23 and verse 34. Then Jesus said, Father, forgive them, for they do not know what they do. Father, பிதாவே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற நேரத்திலும் கூட பிதாவே என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அர்த்தம் என்ன? அந்த கடினமான நேரத்திலும் கூட இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருந்த ஐக்கியத்தை விட்டுவிடவில்லை என்பதை காண்பிக்கிறது. அந்த நேரத்தில் பிதாவை நோக்கி ஏன் என்று கேட்கவில்லை, ஆனால் ஒரு உறவின் வார்த்தையை அங்கே முன்னிலைப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மிக கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவனால் ஏன் இது அனுமதிக்கப்பட்டதென்று தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறவர்கள் அதிகம் உண்டு. அதுவும் கேட்பார்கள், கடவுளுக்கு கண் இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய ரகசியம் ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இயலாத மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடினமான பகுதியாகிய இந்த சிலுவை மரணத்தின் முதல் வார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிதாவே, இட்ஸ் a word of relationship. It's the word, intimate word of relationship. நெருக்கமான ஒரு வார்த்தை. அப்பா என்று அழைக்கிறார். எங்கே இருக்கும் பொழுது? சிலுவையில் இருக்கும் பொழுது. கடினமான சூழ்நிலை, கைகள், கால்கள் முதலான எல்லாவிடத்திலும் ஆணிகள் கடாவப்பட்டிருக்கிறது. தலையிலே முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் பயங்கரமான காயங்கள் தன்னுடைய சரீரம் முழுவதும் வாரினால் கிழிக்கப்பட்டதனுடையதான அடையாளமாய் காணப்படுகிறது. எச்சில்கள் உமிழ்ந்து துப்பப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், பிதாவே. இரண்டாவது அங்கே பார்க்கிறோம், இவர்களுக்கு இவர்கள் அவர்கள் என்று சொல்லி தனித்தனியாய் பிரிக்காமல் அங்கே நின்ற அத்துணை பேருக்கும், அதாவது சிலுவையில் அறைய வேண்டும் என்று எண்ணினவர்களுக்கும், வேறு வழி இல்லாமல் சிலுவையிலே இயேசுவை அறைய வேண்டிய வேலையை பெற்று அறைந்தவர்களுக்கும், வேடிக்கை பார்க்க வந்தவர்களுக்கும், அவரை நேசித்து பின்பற்றினவர்களுக்கும் சேர்த்தே சொல்லுகிறார், இவர்கள் எல்லோருக்கும் மன்னியும். What a wonderful word it is. மன்னிப்பு, forgiveness. எந்த இடத்திலே? கடினமான சூழ்நிலையில மிக வேதனைப்படுத்தின நபர்களை பார்த்து நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்வது எவ்வளவு கடினம் தெரியுமா? அந்த இரக்கத்தின் சிகரமாகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நமக்கு மன்னிப்பை தந்திருக்கிறார். தந்தது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தங்களுக்காக வந்த இரட்சகரை இவர்கள் கொலை செய்கிறார்களே,
இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையின் சிகரத்தை, நன்மையினுடைய பொக்கிஷத்தை அவர்கள் இழக்கிறார்களே, புரிந்து கொள்ளாமல் போகிறார்களே, ஏன் என்று சொல்லி வேதனையோடு கூட ஆண்டவர் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். இட்ஸ் a time of perfect submission unto the Lord. நாம் தெரியாமல் செய்த காரியம், தேவனுக்கு விரோதமாக செய்த காரியம் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரிடத்திலே ஆமென் மன்னிப்பை கேட்போம், பெற்றுக்கொள்வோம். மன்னிக்க தாராளமான தயவை பெற்றிருக்கிற அந்த பரமபிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு அதை நிச்சயமாய் தருவார். We will be forgiven. மன்னிப்பு என்றால் என்ன? ஒரு பாவத்திலிருந்து மன்னிப்பு என்றால் என்ன? அந்த பாவத்தை நாம் செய்வதற்கு முன்பாக இருந்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்வதுதான் மன்னிப்பு. ஆகவே அந்த மன்னிப்பை நீங்களும் நானும் இந்த சிலுவை தியான நாட்களில் பெற்றுக்கொள்வோம். நிறைவான வாழ்க்கையை சமாதானமாக வாழ கர்த்தர் நிறைவான தம்முடைய நன்மையை உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த முதல் சிலுவை வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். சிலுவையில் தொங்குகிற நேரத்திலும் பிதாவே என்று அழைத்த உரிமையின் அந்த உறவின் குரலை, உறவின் சொற்றொடரை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அழைப்பின் குரலை பார்க்கிறோம். அதுபோலவே எந்த கடினமான சூழ்நிலையாயிருந்தாலும் நாங்கள் உம்மை பிதாவே என்று அழைக்க, உறவாயிருக்க கர்த்தர் கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 2வது வசனம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் அடங்கியிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று வாசிக்கிறோம். கொல்கத்தா மலையிலே 3 சிலுவைகள். ஒன்று பாவத்திலே மரித்த ஒரு கள்ளன், இன்னொன்று பாவத்திற்கு மரித்த இன்னொரு கள்ளன், இன்னொன்று பாவத்திற்காக மரித்த கர்த்தர். 3 சிலுவைகள். அதில் 2 கள்ளர்கள், 2 கள்ளர்களும் அவரை பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 27:44 ஒருவன் மனம் திரும்பினான், மற்றவன் மனம் திரும்பவில்லை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தாரே, அப்படி இழந்து போகிற சூழ்நிலையில் இருந்த ஒரு மனுஷனை ரட்சிக்கத்தக்கதான ஒரு வசனமாக இந்த 2ஆம் வசனம் காணப்படுகிறது. அக்கிரமக்காரர்களிலே ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வாக்குக்கிணங்க 2 கள்ளர்கள் மத்தியிலே ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார். ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், அடுத்தவன் ரட்சிக்கப்படவில்லை. வலது பக்கத்து கள்ளன் ரட்சிக்கப்பட்டானோ? அப்படி வேதம் சொல்லவில்லை. ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், அவ்வளவுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதல் வசனத்தை கேட்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்ற வசனத்தை, மன்னிப்பின் வசனத்தை கேட்டு ஒருவன் மனம் மாறினான் என்று நாம் சொல்லலாம். மன்னிப்பு கிடைத்த உடனே மக்களுடைய வாழ்க்கை மாறுகிறது என்பதற்கு இந்த வசனம் ஒரு சாட்சி. ஆண்டவருடைய மன்னிப்பின் சத்தத்தை கேட்ட உடனே உடனடியான மாற்றம் ஒரு கள்ளன் வாழ்க்கையிலே, படிப்படியான மாற்றம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே. கொல்கத்தா மலையிலே கூடியிருந்த அநேகர் பெந்தகோஸ்தே நாளிலே கூடியிருக்கலாம் என்பது வேத அறிஞர்களுடைய கருத்து. அப்படி கூடப்பட்ட கூட்டம் 18 விதமான மொழிகளை பேசக்கூடிய மக்கள் கூட்டம். அப்போஸ்தலர் 2 மனமாறி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் பிற்றைய நாட்களிலே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்று உடனடியான ரட்சிப்பு,
அல்லது படிப்படியான ரட்சிப்பு, அதற்கு பிறகு ஆண்டவர் சித்தமான வேளையில் ரட்சிப்பு. அன்றைக்கு சொன்னார் ஆண்டவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எவர்களை? மக்களுடைய கடந்த கால பாவங்களை, நிகழ்கால பாவங்களை, வருங்கால பாவங்களை. நாமும் கூட அதற்கு பிறகு 2000 வருஷம் கழித்து இந்த உலகத்தில் பிறந்தோம், பாவம் செய்தோம். நம்முடைய பாவங்களை கூட பிற்றைய நாட்களிலே, நாளடைவிலே, கடைசி நாட்களிலே ஆண்டவர் மன்னித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய மன்னிப்பு என்று உடனடியாக அல்லது படிப்படியாக அல்லது ஆண்டவர் சித்தமான வேளையிலே. ஒரு கள்ளன் மன்னிக்கப்பட்டானே, ரட்சிக்கப்பட்டானே, அதற்கு என்ன காரணம்? முதலாவதாக பாவ உணர்வு என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 23, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உங்களையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள், என்னை ரட்சித்துக்கொள், இவனை ரட்சித்துக்கொள் என்று சொல்கிறான். ரட்சிக்கப்பட ஆசையோடு சொன்னானே. ஆனால் ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? அவனுக்கு சிலுவையிலிருந்து கீழே இறங்க வேண்டும், காயங்கள் புண்கள் எல்லாம் மாற வேண்டும், விசில் அடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். இதுதான் அவனுக்கு ரட்சிப்பு. ஆனால் மற்றவனுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரை விசுவாசித்து அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட பரதீசுக்கு போவது, அது ரட்சிப்பு என்பது மற்றவனுடைய கருத்தாக, அனுபவமாக இருந்தது. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். மனம் திரும்பினவன், 40ஆம் வசனம், மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தோம் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? தேவ பயம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு மனமாற்றான். முதலாவதாக தேவ பயம், இரண்டாவதாக பாவ உணர்வு இருந்ததாக பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது மனத்தாழ்மை அவனிடத்தில் காண்கிறோமே. ஆண்டவர் எப்படியாவது நம்முடைய ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போய்விடும் என்று அவன் சொல்லவில்லை. மனத்தாழ்மை, தனக்கு அந்த தகுதியே கிடையாது, பரதீசுக்கோ பரலோகத்திற்கு போவதற்கு தனக்கு தகுதியே கிடையாது என்று கருதி 42, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஜஸ்ட் ரிமெம்பர் மீ வென் யூ கம் இன் யுவர் கிங்டம். அங்கே வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, என்னை நினைச்சுக்கிட்டா போதும். ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டால் இன்னொன்று கொடுப்பாரு. நாம் ஒன்று கேட்போம், ஆண்டவர் இன்னொன்று கொடுப்பார். ஆண்டவரே லாசர் வியாதியாக இருக்கிறான், கொடுத்தது என்னது? சுகமா? ஜீவனை கொடுத்தாரே. அதுபோல இங்கே நினைத்தருளும் என்று சொல்கிறான். பரதீசை ஆண்டவர் பரிசளித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். பெருங்கூட்டம், பரியாச கூட்டம், கடிந்து கொள்ளக்கூடிய கூட்டம், நிந்திக்கக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்தில் இந்த மனுஷன் தைரியமாக அந்த கூட்டத்தின் சத்தங்களை விட மேலாக, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே என்று சொல்கிறான். அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்பதை அறிந்து கொள்கிறான். மனத்தாழ்மையை காட்டுகிறான். உம்மோடு என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்கிறான். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு புலப்படுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது சன்மார்க்க கிரியைகளினாலும் உண்டானதல்ல, இது சடங்காச்சார கிரியைகளினாலும் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த கள்ளனுடைய மனமாற்றம், அவன் பெற்ற ரட்சிப்பு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரட்சிப்பு என்பது நாளைக்கு அல்ல, என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, இன்றைக்கு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட, நீ உனக்கு தனிப்பட்ட ஒரு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு ரட்சிப்பு, தனிப்பட்ட ரட்சிப்பு. இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு, தனிப்பட்ட உங்களுக்கு ரட்சிப்பு என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. நாளை தினத்தை கடத்தாதிருங்கள், போஸ்ட்போன் பண்ணாதிருங்கள், நாட்களை வியர்த்தமாக நீங்கள் கடத்தி கொண்டு வாழாதிருங்கள். இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ரட்சணி நாள் என்று புரிந்து கொண்டு பாவத்தில் இருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆண்டவர் கொடுத்த மன்னிப்பு எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சிலருக்கு தான் பொருந்தும். என்ன பாவ மன்னிப்பு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஒருத்தனுக்கு மட்டும்தானே பொருந்துச்சு. யார் மனம் திரும்பினானோ, யார் அவரிடத்தில் அண்டிக் கொண்டானோ, யார் விசுவாசம் வைத்தானோ, யார் தன்னை தாழ்த்தினானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த ரட்சிப்பு சொந்தமாகியது. மற்றவனுக்கோ மற்றவர்களுக்கோ அது சொந்தமாகவில்லை. God's forgiveness offered through Jesus is sufficient to all, but
It is efficient to those who repent from their sin and receive him by faith. பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு சொந்தமாகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கல்லறை கடந்த ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. அந்த வாழ்க்கைக்கு ஆயத்தமாகத்தக்கதாக, நித்திய ஜீவனை நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக இன்றைக்கே உங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்பி தேவ பயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஆண்டவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரிச்சாச்சுன்னா திரும்ப நியாயத்தீர்ப்பு தான், இடையில ஒண்ணுமே கிடையாது, உத்தரிப்பு ஸ்தலம் கிடையாது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கே பாவத்திலிருந்து மனம் திரும்பி, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து மனம் திரும்பி, பழைய மதத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை, நிச்சயமான வாழ்க்கையை, நித்திய ஜீவனுக்கு அடுத்த வாழ்க்கையை வாழ கடவீர்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மனம் திரும்பிய கள்ளனை போல, பாவ மன்னிப்பை பெற்ற கள்ளனை போல, பரதீசுக்கு சொந்தமான கள்ளனை போல நாங்களும் ஆண்டவரே தேவ பயத்தோடு, பாவ உணர்வோடு, தைரியமாக ரட்சிப்புக்கு சாட்சியாக நாங்கள் வாழத்தக்கதாக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. கர்த்தரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகமெங்கிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற நாள் இது. நமக்கு ஒரு துக்க நாள் அல்ல. ஹல்லேலூயா. அதை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் இன்றைக்கு ஆண்டவர் பேசின அந்த கடைசி 7 வார்த்தைகளிலே 3வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். மீண்டுமாய் சொல்லுகிறேன், இது நமக்கு ஒரு துக்க நாள் அல்ல. கிறிஸ்து இயேசுவினுடைய பாடு மரணங்களை நாம் நினைவு கூற வேண்டும். இது ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், என்னுடைய பாடு மரணங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். பாடு மரணங்களை நினைவு கூறும் பொழுது ஒவ்வொரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையானது சீர்படுத்தப்படுகிறது. அவர் பாடுகளையும் மரணங்களையும் நாம் நினைவு கூறாவிட்டால் ஒரு ஆவிக்குரியவனுடைய ஆவிக்குரிய தரம் சீர்படாது. எனவே தான் ஆண்டவர் என்னுடைய பாடு மரணங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். போகட்டும். கிறிஸ்துவுக்குள்ள அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லா திருச்சபைகளிலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து அவர் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளையும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் பேசின 3வது வார்த்தையைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம், அந்த அதிகாரத்தின் 26, 27 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேர முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து பேசின அந்த சிலுவையில 7 வார்த்தைகளிலே இந்த 3வது வார்த்தையும் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை.
இந்த இடத்தில் ஒரு சீசனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சீசனை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தனக்கு அன்பாயிருந்த சீசன். வெறும் சீசன் அல்ல, ஆண்டவருடைய 12 சீசர்களிலே அன்பாயிருந்த சீசன். யார் இவன்? யோவான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவப்பிள்ளை, அந்த சீசனை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய். தாயை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் மகன் என்று ஒரு பெரிய பொறுப்பை அந்த அன்பாயிருந்த சீசனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் உண்டு. ஏன் மற்ற சகோதரர்களிடத்தில் சொல்லியிருக்கலாமே, தாயை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சகோதரிகளிடத்தில் சொல்லியிருக்கலாமே, நம்முடைய தாயை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நான் மரிக்கப் போகிறேன், உயிரோடு இருக்கிற நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று தன்னோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் சொல்லாமல் தமக்கு அன்பாயிருந்த தன்னுடைய சீசனிடத்தில் சொல்லுகிறார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் உண்மையான அன்பு வைத்திருந்தான். உண்மையான அன்பு வைத்திருந்தான். இப்பொழுது ஆண்டவருடைய ஒரே நோக்கம் அதுதான். என்னிடத்தில் இவன் உயிரோடு இருக்கும் பொழுது உண்மையான அன்பு கொண்டிருந்தான், எனவே நிச்சயமாய் என்னுடைய தாயை இவன் அன்பாக கவனித்துக் கொள்ளுவான் என்று சொல்லி தன் தாயை ஒப்பு கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய தாயாரும் பேசின சம்பவங்கள் வேதத்தில் ஒரு சில இடத்தில் தான் உண்டு. ஒரு சில இடத்தில் தான் அவர்கள் நேருக்கு நேராக பேசிக்கொண்ட சம்பவங்கள் உண்டு. அதில் ஒரு சில சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து 12 வயதாக இருக்கும் பொழுது தன்னுடைய பெற்றோர்களோடு அந்த எருசலேமுக்கு பண்டிகைக்கு செல்லுகிறார். பண்டிகை முடித்துவிட்டு தகப்பனாரும் தாயாரும் திரும்பி வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை காணவில்லை. எல்லாரிடத்திலும் விசாரிக்கிறார்கள், காணவில்லை. இப்பொழுது மறுபடியுமாக எருசலேமுக்கே பயணம் போகிறார்கள். எருசலேமில் போய் பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து வேத பண்டிதர்களோடு, அங்கு இருந்த போதகர்களோடு அவர் பேசிக்கொண்டிருந்தார். இதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்பொழுது அவரிடத்தில் போய் கேட்கிறார்கள், மகனே, உன்னை எங்கெல்லாம் நாங்கள் போய் தேடுவது? எல்லாரிடத்திலும் விசாரித்தோமே அப்படின்னு சொன்னவனை இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஏன் என்னை தேடுனீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளிலே நான் இருக்க வேண்டியதல்லவா? என்னை ஏன் தேடுகிறீர்கள்? இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா, கானாவூர் என்கிற திருமணம், அந்த திருமண கல்யாண வீட்டிலே இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தால், தாயாகிய மரியாளும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்டது. இப்போ மரியாள் இயேசுவின் இடத்தில் போய் சொல்லுகிறார், மகனே, திராட்சரசம் குறைவுபட்டு போய்விட்டது. இப்பொழுது ஆண்டவர் மரியாளை பார்த்து தன் தாயை பார்த்து கேட்கிறாள், உனக்கும் எனக்கும் என்ன? ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. இது 2வது சம்பவம். 3வது ஒரு காரியத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டிலே அவர்கள் இருக்கும் பொழுது சீஷர்கள் வந்து சொல்றாங்க, உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரர்கள் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன்? நீங்கள் அல்லவா என்னுடைய சகோதரனும் தாயுமாயும் இருக்கிறீர்கள். சொல்லிட்டு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார், பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனுமாயிருக்கிறார். இந்த 3 சம்பவங்களை பார்க்கும் பொழுது தன்னுடைய தாயினிடத்தில், உடன் பிறந்தவர்களிடத்தில் அவர் சரிவர ஒரு விசாரிப்பாரற்ற ஒரு மகனைப் போல, ஒரு சகோதரனைப் போல இருப்பதைப் போல நமக்கு தோன்றும். ஆனால் உண்மை அது அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் அதற்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. இந்த 3 சம்பவங்களிலும் அவருடைய வார்த்தையும் சரி, அவருடைய நடக்கையும் சரி சற்று மாறுபாடாகத்தான் இருக்கும். தாயின் மீதும் குடும்பத்தின் மீதும் ஒரு அக்கறை இல்லாதவரை போல நமக்கு தெரியும். ஆனால் உண்மை அது அல்ல. இவை எல்லாவற்றையும் உடைக்கும்படியாகத்தான் அவருடைய சிலுவை மரணத்தில் இந்த 3வது வார்த்தையை சொன்னார். ஒரு அக்கறையுள்ள வார்த்தை.
தான் விட்டு செல்லுகிற தன் தாயை கவனிக்க வேண்டுமே, தனக்கு அன்பாயிருந்த அந்த சீசனிடத்திலே ஒப்படைத்து சென்றார். இதிலே மோசைக்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டளையும் நிறைவேறுகிறது. என்ன கட்டளை? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம், அந்த அதிகாரத்தின் 12வது வசனத்தில் மோசைக்கு தேவன் கொடுத்த அந்த கட்டளை நிறைவேறுகிறது. பாருங்க, என்ன வார்த்தை நிறைவேறுகிறது அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அந்த கட்டளையை கடைபிடித்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரிக்கும் பொழுது கூட தன்னுடைய தாயை தனக்கு அன்பாயிருந்த சீசனிடத்தில் பராமரிக்கும்படி விட்டு சென்றார். அவ்வளவு அன்புள்ள தெய்வம் கர்த்தராகிய இயேசு. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நீர் குடும்பத்தின் மீது எவ்வளவு அக்கறை உள்ள தெய்வமாயிருந்தீரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே வயது சென்ற தாயையும் தகப்பனையும் இன்றைக்கு கனம் பண்ணுவது இல்லை. இன்றைக்கு அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது இல்லை. நீர் 30 வயது வரையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தீரப்பா. ஆண்டவரே, கடைசியில் தன்னுடைய விட்டு செல்லுகிற தாயையும் தனக்கு அன்பாயிருந்த சீசனிடத்தில் ஒப்படைத்து சென்றீர். உமக்கு இருந்த அந்த அதே அக்கறை எங்களுக்கும் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் தகப்பனாரும் தாயாரும் வயது சென்ற முதிர்ந்தவர்களாய் இருக்கையில் அவர்களை நாங்கள் ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாதுப்பா. அவர்களை பராமரிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. அவர்களை கனப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. எனவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதை சரியாக செய்ய நீர் கிருபை பாராட்டுங்க. அதற்கு நல்ல ஒரு உதாரணமாக நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தீர். உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கும் பொழுது அவர் சொன்னதான 4வது வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே வாசிக்கும்போது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாட அனுபவிக்கும் போது 4வது கூறிய வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு கைவிடப்பட்டது போல ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல உணர்கிறதை பார்க்கிறோம். அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஒரு பயங்கரமான இருள் சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை சுற்றிலும் அந்த இருளானது சூழ்ந்திருக்கிறது. அந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மிகுந்த வருத்தத்தோடு கூட என்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ என்கிற ஒரு உணர்வோடு கூட தேவனை நோக்கி புலம்புகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். இயேசு இந்த வார்த்தையை தன்னுடைய மேசியா சங்கீதமாகிய 22ஆம் சங்கீதத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அங்கு சொல்லப்பட்டிருக்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? இயேசு கிறிஸ்து சொல்லும்படியாய் சொன்ன அந்த சங்கீத வசனம் இந்த இடத்துல நிறைவேறுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்யாமலும்
நான் கதறி சொல்லும் வார்த்தையை நீங்கள் கேளாமலும் தூரமாக இருக்கிறீங்களே என்று சொல்லுகிற விதத்தில் அன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நமக்காக பிதாவினால் கைவிடப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு கைவிடப்பட்டு அன்றைக்கு சிலுவையில் பிதா ஒரு நொடி பொழுதில் தன்னுடைய முகத்தை அவருக்கு மறைத்ததுனால அவர் மாம்சத்தில் அவ்வளோ பயங்கரமான வேதனையை அவர் அனுபவித்தார். அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் ஏசாயா 53:10 படிச்சீங்கன்னா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அருமையானவர்களே, தேவன் என்ன சித்தமானாராம்? அவரை நொறுக்க சித்தமானார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்போ இயேசுவை பிதாவாகிய தேவன் உடைக்க, நொறுக்க, மறிக்க, பாடுகளுக்கு உட்படுத்த ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாடுகளுக்கு உட்படுத்துவதற்கு காரணம் யார்? காரணம் என்ன என்று கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் தான் காரணம். அதற்கு ஒரே பதில் அதுதான். அவர் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார் என்று தான் நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் நமக்காக சுமந்தார். ஆமேன். அதே ஏசாயாவில் 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை அன்றைக்கு கைவிட்டார். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்களும் இன்றைக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலையில், எல்லாராலும் தள்ளப்பட்ட சூழ்நிலையில், எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் கதறி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு, இந்த உலகத்தில் உதவுவதற்கும் ஒத்தாசை செய்வதற்கும் எவரும் இல்லை என்று ஏங்கி அழுது கொண்டு இருக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்காக பிதாவினால் கைவிடப்பட்ட போது இயேசு எவ்வளவாய் வேதனை அனுபவித்திருப்பார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவ்வளவாய் வேதனை அனுபவித்த அந்த இயேசு நம்முடைய வேதனையை நன்றாக அறிந்திருக்கிறார், நம்முடைய வருத்தங்களை நன்றாக அறிந்திருக்கிறார், நம்முடைய கண்ணீரை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார், நம்முடைய தனிமையின் புலம்பல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கூட புலம்பலாம், ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்கன்னா, உங்கள் புலம்பலுக்கு பதிலாக ஆமென், நமக்காக அவர் கைவிடப்பட்டார், இதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை. இன்னும் எபிரேயர் 5:7 சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நமக்காக பிதாவை நோக்கி கதறினார். இன்றைக்கும் இயேசு உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக பிதாவுடைய வலது பார்சத்தில் இருந்து கொண்டு அவர் நமக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. கைவிடப்பட்ட இயேசு கைவிடப்பட்ட உங்களை சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார், சேர்த்து அணைத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி அவர் சிலுவையின் அண்டைக்கு வந்து பாருங்கள். யாரெல்லாம் சிலுவையில் அண்டைக்கு கைவிடப்பட்ட நிலையில் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அணைத்து கொள்ளுகிற ஒரு தெய்வம், சேர்த்து அணைத்து கொள்ளுகிற ஒரு தெய்வம், அவர் தான் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த 4வது வார்த்தையில் நம்ம தியானித்தது போல ஆண்டவர் நமக்காக கைவிடப்பட்டார். எதற்காக? நம்மளை சேர்த்து கொள்வதற்காக. உங்களை அணைத்து கொள்ள விரும்புகிறார், சேர்த்து கொள்ள விரும்புகிறார், உங்களை தழுவ விரும்புகிறார், உங்களை அவரோடு கூட வைத்து கொள்ள விரும்புகிறார். அவர் அண்டைக்கு நீங்கள் வந்துவிட்டால் போதும், உங்களை எப்பொழுதும் அவருடைய நெஞ்சில் வைத்து கொள்ளுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த ஆமென் ஸ்தோத்திரம் சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த புனித வெள்ளி அன்று உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா?
உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவார். நல்ல பிதாவே, உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுக்காக பாடுபட்டு கைவிடப்பட்ட இயேசுவை உடைய பிள்ளைகள் மேல் மனம் இறங்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் இரத்தம் சிந்தி அவர் மரிப்பதற்கு முன்பு சொன்ன அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகளின் மகத்துவத்தின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவர் மேலும் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. குறிப்பாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அருமையான கிராஸ் டிவி ஊழியங்களுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிந்தது பின்பு அவர் சொல்லுகிறார், அங்கே 28ஆம் வசனத்தில் தாகமாயிருக்கிறேன் என்று. சபையாரே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேத வசனங்கள் எல்லாம் எவ்வளோ அற்புதமாய் நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. சபையாரே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையிலே சொன்னார் என்றால், அவர் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் பாடுகளை, வேதனைகளை, அடிகளை, காயங்களை, காரி உமிழ்ந்து துப்பப்படுவதை, சாட்டையால் அடிக்கப்பட்டதை எல்லாவற்றையும் சகித்து அவர் கடைசியாக தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த அருமையான வார்த்தையை அங்கே சொல்வதை நம்ம பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறேன். ஆண்டவர் ஒருவர் கூட தாகமாயிருக்க விரும்பாதவர். அவர் கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவ காலமெல்லாம் ஊறுகின்ற ஒரு நீரூற்று. அப்படிப்பட்ட நீரூற்று தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னால் அது என்ன தாகம்? யோசித்து பாருங்கள். தேவ சபையே, ஆண்டவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னதன் நோக்கம் ஒன்று, ஆண்டவர் அவருடைய சரீர பிரகாரமான அந்த வேதனையின் தாகம். 2, ஆத்தும தாகம். 3வது, ஆத்துமாக்களுக்காக உண்டாகிற தாகம். ஆம் அருமையானவர்களே, ஒரு காலமும் தாகம் உண்டாகாதிருக்கிற அளவு தண்ணீரை, தாகத்துக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய இயேசு இங்கே தாகமாயிருக்கிறார் என்றால் அவர் சொல்லுகிறார், அவருடைய சரீர பிரகாரமான ஒரு தாகம். அவர் காயப்படுத்தப்பட்டு, நுறுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, அந்த சிலுவையை சுமந்து அந்த முந்தைய நாள் இரவெல்லாம் அவர் 6 நீதிமன்றங்களிலே நிறுத்தப்பட்டு அங்கும் இங்கும் அவரை அலைய வைத்து, அதனால் அவருக்குள்ளே உண்மையாகவே ஒரு தாகம்.
இரண்டாவது, அவருடைய ஆத்துமாவில் ஒரு பெரிய தாகம். அந்த ஆத்தும தாகத்தை தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாவது, ஆத்துமாக்களை குறித்த ஒரு தாகம். ஐயோ, இவர்கள் இப்படி தவறு செய்கிறார்களே, இப்படி இவர்கள் குற்றமில்லாத இரத்தத்தை இப்படி நடத்துகிறார்களே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாமல் எப்படியாக இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தாகம். இன்றைக்கு நமக்கு இந்த தாகம் இருக்கின்றதா? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரம் மக்கள் ஒவ்வொரு நாளும் மடித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாத எத்தனை பேர் மரிக்கிறார்கள். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமே, இவர்களெல்லாம் சந்திக்கப்படணுமே, இவர்களுக்கு உம்முடைய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கணுமே. அப்பா, எத்தனை பேர் தாகத்தோடு இந்த நாட்களிலே சுவிசேஷம் சொல்கின்றீர்கள். அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ரட்சிப்பை சொல்லி அவர்களை எத்தனை பேரை சபையிடத்தில் கொண்டு வருகிறீர்கள். நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற கோடி ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்பாமல், இயேசுதான் என் பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார், அவருடைய இரத்தம்தான் என் பாவத்தை கழுகி சுத்திகரிக்க கூடியது, இயேசு ஒருவர் தான் மெய்யான தெய்வம், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர், மீண்டும் அவர் வரப்போகிறார், அவர் வருவதற்கு முன்பதாக ஒரு கூட்டம் ஜனங்கள் என் மூலமாக அந்த அன்பை அறிய வேண்டும், ரட்சிப்பை அறிய வேண்டும் என்று எத்தனை பேர் இயேசுவை போல தாகமாயிருக்கிறீர்கள். ஆண்டவரே, ஒரு சிலரையாகிலும் மண்டைக்கு கொண்டு வர எனக்கு கிருபை தாரும். ஒரு சிலராகிலும் ரட்சிக்கப்பட நான் வழிநடத்த எனக்கு கிருபை தாரும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? அதான் இயேசு சொல்கிறார், ஆத்துமாக்களை குறித்து அவருக்கு ஒரு பெரிய தாகம். எப்படியாலும் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்கின்ற அந்த ஏக்கமுடையவர் அவர். அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டாலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தை இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு தாகம் உண்டாகட்டும். இயேசுவே, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டு தெருவில் ரட்சிக்கப்படாத, மாவட்டத்தில் பட்டணத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், தேசத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்யணும்ப்பா. அதுதான் என்னுடைய தாகம், அதுதான் என்னுடைய தாகம் என்று அங்கே இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த தாகத்தை எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே. அழிந்து போற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தாகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆத்துமாக்கள் மீது தாகம் கொண்டவரே, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று தாகத்தோடு சிலுவையிலே துடித்தவரே, சிலுவையிலே தவித்தவரே, இந்த நாளிலும் எங்கள் தேசத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதிருக்கிற ஆண்டவர் தேசத்தின் மக்கள், உலகத்திற்கிற மக்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் இயேசுவை தெய்வம் என்று அறியணும், எல்லா நாவுகளும் உமக்கு முன்பாக நீரே தேவன் என்று அறிக்கையிடணும், எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கணும். நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்கு தேசத்து ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆயத்தமாக்கப்பட்டு உமக்கு எதிர்கொண்டு வர உதவி செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஆராதனை பங்கு பெற ஒவ்வொரு மக்களையும் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலுவை சுமந்த உருவம்
சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அருமையான கர்த்தரை பிள்ளைகள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உலகம் முழுவதும் கர்த்தரை பிள்ளைகள் ஆலயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த புனித வெள்ளி ஆராதனையில் ஸ்தோத்திரம் கர்த்தரை வார்த்தையை ஆண்டவர் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை தியானிக்கிறார்கள். உலகம் முழுவதுமே ஆண்டவர் கடைசியாய் பேசின சிலுவை வார்த்தைகளை தியானிக்கிறார்கள். நாமும் நமது கிராஸ் டிவியில் ஸ்தோத்திரம் நம்முடைய ஊழியர்கள் மூலமாய் கர்த்தரை வார்த்தையை தியானிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 6வது வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம், எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவருடைய வார்த்தை 6வது வார்த்தையாய் ஆண்டவர் சிலுவையில் ஆண்டவர் பேசினார். அருமையான கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இந்த முடிந்தது என்கிற வார்த்தை ஸ்தோத்திரம் ஹீப்ரு வார்த்தையில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ஃபினிஷ்டு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு இட் இஸ் ஃபினிஷ்டு. எல்லாம் முடிந்தது, முழுமையாக செலுத்தப்பட்டது, பெய்ட் இன் ஃபுல். ஆண்டவருக்கு மகிமை. பெய்டு பண்ணியாச்சு. ஸ்தோத்திரம். எல்லாமே முடித்து விட்டோம் என்கிற ஒரு அர்த்தத்தோடு கூட வருகிறதாக பார்க்கிறோம். கர்த்தரை பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், ஜிபே மூலமாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் மூலமாகவோ ஒரு பொருளை வாங்கும் பொழுது நம்ம பெய்ட் பண்ணும்போது உங்களுடைய பெய்டு ஸ்தோத்திரம் ஃபினிஷ் ஆயிட்டுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது இல்லையா, கொடுத்து தீர்க்கப்பட்டது. அதே போல தான் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்த்து விட்டார். தர்மியான இந்த புனித வெள்ளி ஆராதனையில் அல்லது நல்ல வெள்ளி, துக்க வெள்ளி என்று சொல்லி பல பெயர்கள் அழைக்கப்பட்ட ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட அருமையான பிள்ளைகளே, நமக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் முடித்து விட்டார். எதை முடித்தார்? ஒரு 4 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முதலாவது, என் ஆண்டவராகிய தேவன் எதை முடித்தார்? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட 300 இடங்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவரால் நிறைவேற்றப்பட்டது. அது உதாரணம் ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இதெல்லாம் பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டதோ எல்லா தீர்க்க தரிசனத்தையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். இதுல ஒண்ணு சொல்லுகிறேன் பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்திருப்பாருன்னு சொன்னால், தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாரு சொன்னால், அதை நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றுவார். காத்திருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. 2வது கர்த்தர் என்ன முடித்தார்? ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக, மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்கான ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்தார். ரட்சிக்கப்படணும். மனிதன் மனம் மாற வேண்டும். புது மனிதனாய் அவர் மாற்றணும். பாருங்க ஸ்தோத்திரம், எதை மனிதன் இழந்தா? ஆதியாகம புஸ்தகத்துல அந்த ஸ்தோத்திரம் அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல மனிதன் மகிமையையும் ஆண்டவருடைய உறவையும் அநேக நன்மைகளையும் ஏதேன் தோட்டத்தையே இழந்தான். ஸ்தோத்திரம், அந்த மனிதனை ஆண்டவர் புதிதாய் ஸ்தோத்திரம் புதிய மனிதனாய் மாற்றும்படி ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுகிறார். பாருங்க, என்னைக்கு மனு குலத்துல பாவம் வந்துச்சோ, ஸ்தோத்திரம், பாவத்தின் விளைவு, நல்லா சொல்றேன், பாவத்தின் விளைவினால என்ன வந்துச்சு? முதலாவது மனு குலத்து காயம் வந்தது. 2வது குற்ற உணர்வு வந்துச்சு. 3வது பயம் வந்துச்சு. ஸ்தோத்திரம், 4வது துணிகரமான வாழ்க்கை வந்துச்சு. ஸ்தோத்திரம், அருமையான பிள்ளைகளே, பாவத்தின் விளைவினால வியாதிகள், நெருக்கங்கள் வந்ததெல்லாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், அருமையான பிள்ளைகளே, ரட்சிப்பு என்று சொன்னாலே ஸ்தோத்திரம் மனுஷனை ஒரிஜினலா மீட்டு எடுக்கணும்.
ஒரிஜினல் யார் தெரியுமா? முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் தான். கர்த்தர் அவங்கள பரிசுத்தமாக படைச்சு ஒரிஜினலாக வச்சிருந்தார். தெய்வ மகிமை அவங்ககிட்ட இருந்துச்சு. எந்த குற்றணுறும் இல்லை, பயம் இல்லை, எந்த காயம் இல்லை, ஒரிஜினாலிட்டியாக இருந்தாங்க. அந்த மனிதன் பாவம் செய்த போது தன் ஒரிஜினலான தன்மை மாறினான். அவன் தன்மை மாறிச்சு, பண்பு மாறிச்சு. ஸ்தோத்திரம். அவன் கேரக்டரில் மாற்றப்பட்டான் அல்லவா? அந்த ஒரிஜினலை கொண்டு வரதான் என் ஆண்டவராகிய தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு வந்தார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிய திட்ட ரட்சிப்பு தான் 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஒரு இதை பார்க்கிற இந்த புனித வெள்ளி ஆராதனையில தேவனுடைய வார்த்தை கேட்கிற பிள்ளையே, ஒருவேளை ஒரு விதத்தில் இயேசு இல்லைன்னா, ஆமென், இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கோ. உன் பண்புகள், உன் கேரக்டர், உன் தன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அந்த ஒரிஜினாலிட்டி இயேசு மாத்திரம்தான் தர முடியும். மனிதன் இழந்த ஒரிஜினலை இயேசுவின் ரட்சிப்பு தருகிறது. எனவே ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் சிலுவையில் முடித்தார். மூன்றாவது என் ஆண்டவர் ஸ்தோத்திரம் எதை முடித்தார்? கர்த்தருக்கு மகிமை. சாத்தானுடைய வல்லமையை சிலுவையில் முறியடித்தார், ஜெயத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். சாத்தானின் வல்லமையை சாத்தானின் கிரியையை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அன்பு பிள்ளைகளே, சாத்தானின் வல்லமைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினார். ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் தலையை நசுக்குவார். சிலுவையிலே ஆண்டவராகிய தேவன் ஜெயம் எடுத்தார். சாத்தானின் தலையை நசுக்கினார். பிள்ளைகளே, சத்துருவை கண்டு பயப்படாதீங்க. ஓ ஸ்தோத்திரம். பில்லி சூனிய வல்லமையை கண்டு பயப்படாதீங்க. ஜெயம் எடுத்த கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் முடித்துட்டேன். சாத்தானின் மேல அதிகாரத்தை ஆமென் ஸ்தோத்திரம் செலுத்தி அவனை தோல்வியடைய செய்து அவன் வெற்றியை சுதந்தரித்தேன். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவன் வெற்றி உள்ளவர்களாய் மாற வேண்டும். வெற்றி உள்ளவர்களாய் கர்த்தர் அழைக்கிறார். நீ வெற்றி பெற்ற தேவனுடைய பிள்ளை. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த புனித வெளி சொல்லி தெளிகிற அவன் மூணாவது காரியம், நான் வெற்றி உள்ளவனாய் வாழ என் ஆண்டு எல்லாவற்றையும் சிலுவையில் அவன் சுமந்து தீர்த்து முடிச்சிட்டாரு. நீ வெற்றியாக தான் வாழணுப்பா, தோல்வி இல்லை, வெற்றி தான் நமக்கு. நாலாவது, மனுக்குலம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஸ்தோத்திர அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு இந்த வார்த்தையை ஆமென் 1வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் ஆமென் 3வது வசனத்தை பின்பகுதியை சொல்லுகிறேன். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல உன்னதத்துக்குரிய உலகத்திற்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் செய்து முடித்தார். நீ ஆசீர்வாதமா இருக்கணும். தரித்திரம் ஏன் இது இல்லை, வியாதி எனக்குள்ளது இல்லை, கஷ்டம் எனக்குள்ள, கஷ்டம் வரும், வியாதி நெருக்கவரான எனக்குள்ளது இல்லை. நான் ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் எல்லாவித ஆசீர்வாதத்தினால் கர்த்தரினால் ஆசீர்வதித்து இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் முடிந்தது என்று எதை முடித்தார்? ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் முடித்து வைத்தார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவது, அவன் ரட்சிப்பின் திட்டத்தை, மனுக்குலத்தினாக ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். மூணாவது, அவன் சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார், வெற்றியை பிரகடப்படுத்துகிறார். ஆமென். நான்காவது, அவன் உன்னத்துக்குரிய சகல உலக சகல ஆசீர்வாதத்தின் வழியையும் சிலுவையில் நமக்காக ஆமென் ஸ்தோத்திரம் செய்து முடித்திருக்கிறார். நம்ம கடமை என்ன? பெற்றுக்கொள்ளணும். சிலுவையின் ஆசீர்வாதங்களை சந்தோஷம் ஆண்டு சமூகத்தில் இருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே. ஆமென். ஆமென் சொல்லி இந்த வார்த்தையில சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுகிறேன். அன்பு மகளே, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் வியாதி நாட்கள் முடிந்து போனது, உன் வேதனை நாட்கள் முடிந்து போனது, உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போனது, உன் உபத்திரவத்தின் நாட்கள் முடிந்து போனது, உன் தோல்வி நாட்கள் முடிந்து போனது. ஆமென் ஸ்தோத்திரம். வியாதி நாட்கள் முடிந்து போனது, சமாதான கேடு ஆமென் முடிந்து போனது. சாத்தான் உன் கிரியை செய்கிற சாத்தானின் அதிகாரம் எல்லாம் ஆண்டவர் முறித்து விட்டார் என்று சொல்லுகிறேன். ஆமென். சந்தோஷமா விசுவாசத்தோடு எல்லாம் முடிச்சிட்டீங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? ஜெபிக்கலாம். அன்பு ஆண்டவரே, எல்லாம் முடிந்தது அப்பா. ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசு அப்பா, நீங்க பேசின ஆறாவது வார்த்தை எல்லாம் முடிந்தது அப்பா. ஸ்தோத்திரம். எல்லாம் நான் பெய்ட் பண்ணிட்டேன் அப்பா. ஸ்தோத்திரம். இட் இஸ் ஃபினிஷ்டு. ஆண்டவர் எல்லாவற்றையும் முடிச்சிட்டேன்னு சொன்னீங்கப்பா.
ஆசீர்வாதத்துக்கான வழியை நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்க. ரட்சிப்புக்கான வழியை செய்து முடிச்சிட்டீங்க. ஆண்டவரே, ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. அப்பா, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிட்டீங்கப்பா. நாங்களும் இதை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஜெயமாய், ஆசீர்வாதமாய், ஆரோக்கியமாய், மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே குட் ஃப்ரைடே ஆராதனையில இந்த 6வது வார்த்தையை ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி. அடிமைக்கு வாய்ப்பு தந்த ஆண்டவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர. அன்பு ஆண்டவரே, ஆண்டவர் அண்ணனுக்கு அக்காவுக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சிலுவையில் 7 வார்த்தைகள். இன்றைக்கும் கூட 7வது வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 46வது வசனம் சொல்லுகிறது, இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதுதான் 7வது வார்த்தை. ஸோ இந்த 7வது வார்த்தை நமக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இயேசு இந்த பூமியில் வந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் பாடுகளை பட்டு நன்மைகளை செய்து அற்புதங்களை செய்து அவருடைய ஓட்டத்தை ஜெயமோடு முடித்து கடைசியில் ஜீவனை விட்டார் என்று இருக்கிறது. அப்போ இந்த ஜீவனை விடுவதற்கு முன்பாக இயேசு சொல்லுகிறார், பிதாவே, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அப்படின்னா என்ன? ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம். நான் ஒப்பு கொடுக்குறேன், உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா சரியானவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அது சரியான விதமாய் பாதுகாக்கப்படுகிறது. இயேசு இந்த பூமியில் ஒரு மனிதனாய் வெளிப்பட்டும் பொழுது பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த அந்த ஆவியை கடைசி பரியந்தமும், ஆமென், அதை தேவ சித்தத்தின் செய்வதற்காக, அவருடைய விருப்பத்தை செய்வதற்காகவே ஒவ்வொரு நாளையும் செலவழித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் பாருங்க. ஆமென். சரியானவரிடத்தில் ஒப்புவித்தார். பிதாவினிடத்தில் அந்த ஆவியை அவர் ஒப்படைத்தார் என்று இருக்கிறது. இதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய அர்ப்பணிப்பை குறிக்கிறது, அவருடைய உத்தமத்தை குறிக்கிறது, அவருடைய ஓட்டத்தை ஜெயமோடு முடித்து அந்த ஆவியை யாரிடத்திலிருந்து பெற்றோமோ அவரிடத்திற்கே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதுதான். நம்ம இந்த பூமியிலே ஆண்டவர் பிறக்க செய்வதற்கு, இந்த ஆவியை கொடுத்து பிறக்க செய்வதற்கு, நம்மளை இரட்சித்ததற்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. இதை நாம் செய்யாதபடி நாம் ஜீவனை ஒரு நாளும் விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யாதபடி நீர் என்னை எடுத்துக்கொள்ளாதையும். நான் இந்த பூமியில் இருக்கிற நாள் வரை உங்க சித்தத்தை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உங்க விருப்பத்தை செய்யணும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், என் ஓட்டத்தை நான் ஜெயமோடு ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய ஓட்டத்தை நாம் முடித்து நாம் இந்த ஆவியை இந்த பூமியிலிருந்து நாம் பிரியும் பொழுது அது இந்த ஆவியை தந்தவரிடத்தில் என்ன பண்ணுமா? போய்விடும் என்று யோபின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, இயேசு இங்கே அழகாக சொல்லுகிறார், நீங்கள் தந்த இந்த ஆவியை நான் உங்கள்கிட்டயே ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் பாதுகாத்து கொள்ளுவீங்க என்று சொல்லி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், நம்மளும் சொல்ல வேண்டும். நமக்கு எவ்வளவு நாள் வரை இந்த பூமியில்
கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது பிதாவின் சித்தத்தை முழுவதுமாய் நிறைவேற்றி ஓட்டத்தை முடித்து இந்த 7வது வார்த்தை சொல்லுகிறது, ஆவியை அவரிடத்தில் ஒப்புவித்தார் என்று. ஸோ நம்மளுடைய லைஃப்பிலும் இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ரொம்ப காரியங்கள் இருக்குது. அவருக்கு கொடுத்த காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள், அவர் மூலமாய் அவருக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்கள், அவரை கொண்டு செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் முடித்து சரியான விதமாய் பிதாவாகிய தேவனிடத்தில் அந்த ஆவியை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடி நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை செய்து, அவருடைய விருப்பத்தை செய்து, தேவன் தந்த இந்த ஆவியை அவரிடத்தில் நாம் ஒப்புவிக்க நாம் கடன்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.